வணக்கம். நான் நட்ராஜ், அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த சில வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்க திரு ஆர்.என். ரவி அவர்களுடைய செயல்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அவர் செய்கிற செயல்கள், அவருடைய பேச்சு முதற்கொண்டு எல்லாமே நமக்கு எதிராகவே இருக்குது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. இது நமக்கு இயற்கை எப்படி இதை நமக்கு உணர்த்துது அப்படின்றத ஒரு சிறு பதிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற நம்மளோட இந்த எளிமையான மற்றும் துல்லியமான ஜோதிட முறையை ஆராய்ந்து கண்டுபிடித்து நமக்கெல்லாம் கொடுத்து நம்மளை நல்வழி நடத்தி செல்லும் நமது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லி இன்றைக்கி இந்த பதிவை பார்ப்போம். நம்மளுடைய ஐயா கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேரில் நியூமராலஜி அப்படின்னு இருக்குது. இது ஃப்ரீ வெர்ஷன்லேயுமே கிடைக்குது. அதில் போயிட்டு கவர்னர் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது மேஷத்தில் வருது, மேஷ ராசியில். அப்போ நம்ம அதையே லக்னமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ அந்த கவர்னர் பதவியில் இருக்கிற நபர்னால் என்ன பிரச்சனைகள்லாம் வருது. இங்கே நான் கவர்னர்னு தான் எடுத்துக்கிறேனே தவிர திரு ஆர்.என். ரவி அப்படின்ட்டு நான் எடுத்துக்கல. ஏன்னா இங்கே நம்ம இயற்கை அந்த கவர்னர் அப்படின்றது பதவிக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றது நமக்கு காமிக்குது. அதனால் அதை எடுத்துப்போம். திரு ஆர்.என். ரவி அப்படின்றவர் விட்டுடலாம். ஏன்னா இங்கே நமக்கு இயற்கை என்ன காட்டுது அப்படின்னா, அன்றைக்கி அந்த காலநிலைகளில் இவர் இல்லாமல் வேறு யார் இருந்தாலுமே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரணும் அப்படின்றது தான் இயற்கை நமக்கு உணர்த்துது. அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இருக்க கவர்னர் 18/9/2021 அன்னைக்கு சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. கவர்னராக இருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அன்னைக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு 2ஆம் இடத்துல அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்திருக்காரு. சூரியன் 6ஆம் இடத்துல, செவ்வாயும் 6ஆம் இடத்துல, புதன் 6ஆம் இடத்துல கன்னியில் இருந்திருக்காங்க. சுக்கிரன் 7ஆம் இடமான துலாமில் இருந்திருக்காரு. கேது விருச்சகத்தில் இருந்திருக்காரு. அடுத்து சந்திரன், குரு, சனி இவங்க 3 பேருமே மகரத்தில் இருந்திருக்காங்க. இதுதான் இந்த 18/9/2021 அன்னைக்கான கிரகநிலை. இப்போ நம்ம முதல்ல இந்த கவர்னர் அப்படின்ட்டு நம்ம போட்டோம்னா மேஷ லக்னம் வருது. அப்போ அந்த மேஷத்தை நம்ம லக்னமாக வச்சு எடுக்கும் பொழுது அந்த மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் எங்கன்னா இங்கே 6ஆம் இடமான கன்னியில் போய் இருக்காரு. அப்போ இங்கேயே என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 6ஆம் இடம்ன்றது பிரச்சனை அப்படின்றது இங்கே தெளிவாகவே எடுத்து காமிச்சிருக்கு. செவ்வாய் பகவானாக போய் அங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய 8ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போ இங்கே இந்த நபர், இந்த கவர்னர் அப்படின்றவர் அன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு அப்படின்றதுனால அவர் பிரச்சனைக்கு உள்ளாகணும் அப்படின்றது இயற்கை இங்கேயே ரொம்ப அழகாக ஒரே ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே இங்கே காமிச்சு கொடுத்துருச்சு. இன்னொன்று, இங்கே 5ஆம் அதிபதின்றது பூர்வ புண்ணியம். இந்த 5ஆம் இடத்த அதிபதியாகிய சூரியனும் போய் 6ல் இருக்கார். 6ல் மாட்டிக்கிறார். அப்போ இங்கே அவருடைய மனமும், இந்த கவர்னர் அப்படின்ற ஒரு நபருடைய மனமுமே அங்கே போய் இங்கே மாட்டியிருக்கு அப்படின்றது நம்ம இதன் மூலிமா உணரலாம். அடுத்து பார்த்தோம்னா இங்கே புதனும் இருக்கார். புதன் எதுக்கெல்லாம் அதிபதினு நம்ம பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் இங்கே 6லே இருக்கார். மூன்றுன்றது என்னது? கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இந்த இதெல்லாம் 3. அதுவும் இல்லாமல் இங்கே முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இங்கே டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டுன்னு வரும். இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே போய் 6ல் இருக்குது. இப்போ இருக்க நம்மளுடைய கவர்னர்னால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் டாக்குமெண்ட்ஸில் நம்ம தமிழ்நாட்டு சட்டசபையில் நிறைவேற்றின திட்டங்கள் அப்புறம் தீர்மானங்கள் இதுக்கெல்லாம் அவர் கையெழுத்து இடாதது அப்படின்றது தான் பிரச்சனையாகி வழக்காகி கோர்ட் வரையிலும் போயிருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். புதன் 3ஆம் இடத்து அதிபதியான புதனும் போய் இங்கே லக்னாதிபதியான செவ்வாய் அவர் கூட சேர்ந்து இங்கே 6ல் இருக்கார். அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கார். அதனால் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது இவருடைய 8ஆம் பார்வையாக தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக மாறி இங்கே
அதிகமான பிரச்சனைகளாக வந்து மாறி இருக்கு. அடுத்து நம்ம இங்கே 2ஆம் பாவத்தில் நம்ம வந்து சுக்கிர பகவானோடு சேர்த்து நம்ம ராகு பகவானையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் வந்து 2ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அவர் வந்து அந்த 2ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் இடமான துலாமில் வந்து இருக்கார். அப்போது இங்கே இந்த 2ஆம் இடம் அப்படின்றது வந்து வாக்குஸ்தானம் அதில் வந்து ராகுவுமே வந்து அங்கே கூட இருக்கார். அப்போ வந்து இவருடைய பேச்சினாலேயே, இவருடைய வாக்குனாலேயே வந்து அவர் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திக்கிறாரு. நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம். சட்டசபையில் வந்து வரவேற்புரை படிக்கிறது, அப்புறம் இந்த வெளியிடங்களில் வந்து அவருடைய பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ இது நல்லா இல்லை. ஏன்னா இந்த வாக்குஸ்தானத்துக்கு அதனுடைய அதிபதியே போய் இங்கே வந்து 6வது இடத்துல வந்து இருக்காரு. அப்போ பிரச்சனைக்குரிய பேச்சு, பிரச்சனைக்குரிய தகவல்களை வந்து அவர் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே ராகு இருக்காரு அப்படின்றதுனால அது பெரிய அளவில் வந்து பெருசாக்கி அவருடைய பேச்சை வந்து பெரிய அளவில் வந்து பெருசாக்கி விட்டுறாரு. ராகு அப்படின்றவர் காற்று குறிக்கக்கூடிய கிரகம். அவர் வந்து எல்லா திசைகள்லையும் வந்து இதை வந்து பரப்பி விட்டுட்டு இருக்காரு. இங்கே 8ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் வந்து நமக்கு என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, 8ஆம் இடத்துல கேது இருந்தா அப்படின்னா என்ன பலன் அப்படின்ட்டு நம்ம ஐயா வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த காரியத்திலையும் வந்து தடை தாமதங்கள்லாம் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இந்த 3ஆம் இடம், இந்த கோப்புகளில் வந்து கையெழுத்திடுறதுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து இருக்கு. ஏன்னா இந்த 3ஆம் இடத்துக்கும் வந்து இது வந்து 6ஆம் இடமாக போயிடுது. அதனால அங்கே வந்து தடை தாமதம் இதெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த பதவியில் வந்து கவர்னராக வந்திருந்த யாராக இருந்தாலுமே வந்து இங்கே வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இயற்கை நமக்கு இது மூலியமாகவே காட்டுது. அடுத்து இங்கே 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அவர் தன் சொந்த வீட்டில் இருக்கார். இதுவுமே வந்து இங்கே வந்து பிரச்சனை ஆகுது. இங்கே பாக்கியாதிபதியான குரு பகவானுமே வந்து இங்கே இவருடைய சனி பகவானுடைய வீட்டில் இருக்காங்க. இதனால் வந்து அவருக்கு வந்து இங்கே அழுத்தங்கள், அவருடைய இது கடமைகள், ஏன்னா 10ஆம் இடம்ன்றது வந்து நம்மளுடைய கடமை செய்ய வேண்டிய இடம், தொழில், நம்மளுடைய வேலை, இது அப்புறம் நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டிய இடம் அப்படின்றதுனால இங்கே வந்து அது ஒரு 10ஆம் இடத்துல வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் மூலியமாகவும் வந்து இங்கே தடைகள் வந்து ஏற்படுது. அதனால தான் வந்து இவர் வந்து சரிவர தன்னுடைய கடமைகள் வந்து செய்யாமல் வந்து இங்கே இப்போ வந்து பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம அவர் பதவி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டனால வந்து நம்ம வச்சு பார்க்குறோம். அதன் மூலிமா வந்து வரக்கூடிய பலன். அடுத்ததாக வந்து நம்ம வந்து அவர் என்னைக்கு வந்து அவருடைய அலுவலகத்திலேருந்து தன்னுடைய பணிகளை தொடங்க ஆரம்பித்தார் அப்படின்றதையும் அன்னைக்கு இருந்த கிரக நிலைகளையும் நம்ம எடுத்து பார்த்துப்போம். இதில் வந்து வருடக்கோள்களான ராகு, கேது, குரு, சனி இவங்க வந்து மாறல, அதே இடத்துல தான் இருக்காங்க. இவங்களை தவிர மற்ற 5 கிரகங்களான செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், அப்புறம் சந்திரன் இவங்கெல்லாம் வந்து இடம் மாறி இருக்காங்க. அதில் முதல்ல வந்து நம்ம லக்னாதிபதி அப்புறம் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை எடுத்து நம்ம பார்த்தோம்னாலும் அவர் வந்து இங்கே 7ல் இருக்கார். 7லேருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக வந்து 10 பார்க்குறாரு. அதுக்கப்புறம் லக்னத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அவர் பதவி ஏற்கிற அன்னைக்குமே அவர் அலுவலகத்தில் இருந்து தன்னுடைய பொறுப்புகளை வந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள்லையுமே பார்த்தோம்னாலுமே இங்கே 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடம்ன்றது மனம், அது போய் இங்கே 8ல் இருக்குது. 8ல் வந்து இருந்து அங்கே வந்து ஒரு மனக்குழப்பம், பயம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு இயற்கையாகவே வந்து அதுக்கு அவருடைய மனதுக்கு எதிரான விஷயங்கள்லாம் வந்து இங்கேருந்து வந்து செயல்படுது அப்படின்றத வந்து இங்கே இயற்கை வந்து நமக்கு உணர்த்துது. கூடவே வந்து அங்கே கேது பகவான் இருந்திருக்காரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கேது இங்கே 8ல் இருந்தால் அதுங்கும்போது தடை தாமதங்கள் இதெல்லாமே வந்து உருவாகும். பூர்வ புண்ணியங்கள்னால வந்து பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்ட்டுன்னு நம்ம ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8ல் இருக்குது அப்படின்றப்போ வந்து ஒரு ஜாதகர் வந்து அவருடைய கர்ம வினைகளை வந்து அது அனுபவிக்க வேண்டிய காலம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய மனம் சார்ந்த கர்ம வினைகளையும் வந்து அவர் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து இயற்கை வந்து இங்கே அப்படியே அமைஞ்சிருந்திருக்கு. அதே போல் இங்கே வந்து 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான புதனும் வந்து லக்னாதிபதியான செவ்வாய் கூட சேர்ந்து இங்கேருந்து இங்கே லக்னத்தை வந்து பார்க்குறாங்க. அதனால் திரும்பவும் அங்கே பிரச்சனைகள்ன்றது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து இயற்கை நமக்கு நல்லாவே வந்து உணர்த்துது. அவர் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்குமே வந்து இங்கே 10ல் இருக்க சனி பகவான் வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக வந்து இங்கே லக்னாதிபதியையும் 6ஆம் அதிபதியான புதனையும் வந்து பார்க்குறாங்க. அதனாலேயுமே வந்து அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து உண்டாகுது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். 10ல் இருக்க குரு பகவானும் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து 2 பார்க்குறாரு.
அப்போது அவருடைய பேச்சுக்களும் வந்து அவருடைய பேச்சுலேயுமே வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையாகவே வந்து இந்த கவர்னர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து யார் வந்திருந்தாலுமே வந்து இந்த தேதிகளில் வந்து அவங்க பதவி ஏற்றிருந்திருக்காங்க, இல்லை வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா வந்து அது வந்து பிரச்சனைக்குள்ளாகணும் அப்படின்றது தான் வந்து இந்த இயற்கையை வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்றத வந்து நம்ம இதன் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து மிக எளிமையாக வந்து பிரச்சனைகள் வந்து ஏன் நடக்குது அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஏஎல்பி லக்ன பத்ததி அப்படின்ற இந்த ஜோதிட முறையை வந்து நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வந்து மீண்டும் வணங்கி இந்த பதிவை வந்து இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.